பவர். ஆண்கள் எல்லாருமே சபிக்கப்பட்டவங்க. ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் சிவா, உங்க ஏன்டி செஷன். நம்ம கழுத்துல எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராமினன்ட் ஒன்று இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அது என்னன்னு தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம். அது எப்படி உருவாச்சு? நம்ம பைபிள்ல இருந்து வருவோம். கடவுள் முதல்ல ஒரு மென்ன படைச்சார். அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேர் தான் ஆடம் சொல்லுவோம். உமன் பேரு. இப்போ இந்த ஆடம்கிட்ட ஒரு கட்டளை இட்டார், இந்த ஈவில் ட்ரீல இருந்து நீ எந்த பழத்தையும் நீ கடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. சோ அவர் சொல்லியுமே அவர் பேச்சை மீறி அந்த ஆடம் என்ன பண்ணானா, அந்த மரத்துல இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து கடிச்சு சாப்பிட்டாரு. ஸோ அந்த ஆப்பிளோட ஒரு பீஸ் தான் நம்ம தொண்டையில மாட்டிக்கிட்டு அது ஆடம்ஸ் ஆப்பிளா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் சொல்லலைங்க, இப்படிதான் பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் அதை நம்பாதீங்க. சோ ஐடியலா இது பேர் என்ன தெரியுமா? இதுக்கு வந்து தைராய்டு கார்டிலேஜ்னு சொல்லுவோம். சோ இது என்ன பண்ணும்னா, நம்மளோட வோக்கல் கார்ட், நம்மளோட ஏர்வே ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஷீல்டான கார்டிலேஜ். சரிங்களா? அவங்க சொல்ற மாதிரி இது கடவுளோட சபிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் கிடையவே கிடையாதுங்க. இது எல்லாமே காலப்போக்குல மக்களால தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப கிளாரிட்டியோட கொடுக்குறேன் உங்களுக்கு. நிஜமாதான் சொல்றியா? மம்மி ப்ராமிஸா நான் சொன்னது உண்மைதாங்க. மெடிக்கல் ரீதியாவே சொல்லிட்டாங்க இதுக்கு தைராய்டு கார்டிலேஜ் தான். சரியா? பட் அதோட மெட்டபாரிக் நேம் தான் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த தைராய்டு கார்டிலேஜ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மென்னுக்கு ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கும், பட் விமனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். ஸோ அதனால தான் எல்லாருமே இதை ஒரு லம்பு மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி எப்பவுமே கன்ஃபியூஷனா யோசிக்கிற உங்க நண்பருக்கு இந்த மித்ஸ் ஆஃப் இஎன்டி வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியா மித்ஸ் ஆஃப் இஎன்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.